God bless you. Praise the Lord. Your brother in Christ, thank you so much for coming to malligaidental. Yes. எதனால நமக்கு பல்லெல்லாம் வீக் ஆச்சு? கேருக்கு நான் வந்து சின்ன வயசுல கேர் பண்ணல, அதனால தான் மெயின். ஓகே. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன். நீங்கள் ஆனால் க்ரௌன்லாம் பிரிட்ஜெலாம் போட்டிருந்தீங்களே, கேர் பண்ணலன்னு எப்படி சொல்கிறீங்க? லேட்டாக கேர் பண்ணலாம். ஓ, அதெல்லாம் லேட்டாக பண்ணீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு மனசு கஷ்டம் எவ்வளோ இருந்துச்சு இதனால? சொல்ல முடியாத பெயின் அது. ஒன்லி காட் நோ மோர் தென். எதனால? பேச முடியலனாலயா இல்லை சாப்பிட முடியலனாலயா? எதனால ரொம்ப ஃபீல் பண்ணீங்க? ப்ராப்பராக பேச முடியல, முதல்ல ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. ஓகே. சாப்பாடு அடுத்தது 3 hours சாப்பிட முடியல. த மெயின் 3 ப்ராப்ளம்ஸ். ஓகே, சரி. எப்போ இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க பீக்கில்? இந்த 1 year தான் ரொம்ப பீக்காக ஃபீல் பண்ணேன். சரி, லாக்டவுன் டைமில் என்ன பண்ணீங்க? லாக்டவுனில் ஆஃபீஸ் இல்லை, அதனால அந்த தெரியல. சரி, இப்போ தான் முடியாது. நல்ல ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுங்க. சரி, ஓகே, வெரி குட். இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த மன உளைச்சல்ல நீங்கள் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்தீங்க இது குறித்து? நான் ரொம்ப சர்ச் பண்ணேன். சரி, எங்கே நல்லா குட் கிடைக்கும் எனக்கு. ஓகே, சவுண்டாக பேசுங்க. சப்போர்ட் ரொம்ப கிடைக்கும். அப்புறமா வந்து பெயின்ஃபுல்லாக இல்லாமல் யார் பண்ணுவான், ரொம்ப ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். சரி, அதில் உங்களுக்கு தான் வந்து எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு எனக்கு. ஓகே, வெரி குட். ஸோ அப்ரோச் பண்ண அப்புறமா காட் இஸ் அது சக்ஸஸ் ஆச்சு. வெரி குட், வெரி குட். இப்போ இதுக்காக நிறைய செலவுலாம் பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு எப்படி பணம்லாம் எப்படி ரெடி பண்ணீங்க? சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பிரிட்ஜு போடணும்னு சொன்னாங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆகுங்க. பட் அப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. சரி, இவ்வளோ காசு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெசசிட்டி வந்த பிற்பாடு ஓகே நான் ப்ரே பண்ணியிருந்தேன் கார்கிட்ட. அதுக்கேற்ற வழிவாசல் வந்து நல்லா ஃப்ளோவாக வந்தது. சரி, அப்புறமா அது வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதுக்கா பை காட். ஓகே, ஓகே. உங்களுக்கு வந்து ரொம்ப பல்லு ஈறு பாதிச்சிருந்தனால நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரொசீஜருமே டஃப்பாக தான் இருந்தது. உங்களுக்கு பெயின்லெஸ்ஸாக பண்ணுறதுக்காக ஜென்ரல் அனஸ்தீசியாவில் நீங்கள் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் எதனால் ரொம்ப பயந்தீங்களா? நமக்கு இந்த ட்ரில்லாம் பண்ணணுமேனு நினச்சிங்களா? அது பெயின் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ திடீர்னு காலையில் வந்தீங்க, அட்மிட் ஆனீங்க, டக்குன்னு ஆப்ரேட் பண்ணோம். வாயில் நைட்டு நீங்கள் மத்தியானம் முடிச்சு பார்க்கும்போது இம்ப்ளான்ட்லாம் இருக்குது வாயில். அந்த ஃபீல் எப்படி இருந்தது? வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரக எழுதுன்னு முன்னாலே இப்படி தெரியும் அப்படின்னு முதல்ல ஃபீல் பண்ணேன். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 1 week-ஆகவே இப்படி அந்த பணில் பிடுங்குவாங்க, எடுப்பாங்க, கொரோனா போட்டு எடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் வந்து அந்த ஃபியர் அந்த 8 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் முன்னாள் வரைக்கும் அந்த ஃபியர் இருந்தது. பட் ஸ்ட்ரென்தன் இன் காட் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணினேன். அப்புறம் 8 மணிக்குள்ளே போன பிற்பாடு அந்த 1 மூமெண்ட் எனக்கு தெரிஞ்சது எனக்கு. அப்புறமா கம்ப்ளீட் என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறமா நானே வந்து முடிஞ்ச பிற்பாடு தான் யோசித்தேன், இல்லை நடந்துருக்கு, எப்படி நடந்துருக்கு, யார் சொல்லுவா அப்படின்னு நான் கேட்கும் போது கேட்டேன். நான் என்ன நடந்தது ப்ரொசீஜர் 1 by 1 சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் சொன்ன பிற்பாடு தான் தெரிஞ்சது எனக்கு என்ன எப்படி நடந்ததுன்னு. அது வரைக்கும் ஒன்றும் தெரியல. எல்லாரும் யாரும் பயப்பட தேவையில்லை இந்த ஜிஏ ப்ரொசீஜர் படி. யாருக்கும் என்ன போல யாரும் பயந்து இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஜிஏல பண்றதுக்கு பயப்பட தேவையில்லை. சரி, மயக்கம் தெளிஞ்ச உடனே உங்களுக்கு ஏதோ வலி இருந்தது? அப்போ வலி ஒரு 3 நாள் வலி தெரியல எனக்கு. அப்புறமா எனக்கு நீங்க சொன்னீங்க மூக்கில் டியூப் விடுவோம்னு சொன்னீங்க. டியூப் அது கூட எனக்கு தெரியல. நான் மூக்கு டியூப் விட போடுறது நம்ம லக்கி உள்ளது அப்படின்னு நினைச்சேன். 3 நாள் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு தொட்டு பார்த்தா வலி தெரிஞ்சு லைட்டா. அப்புறமா அந்த வேற எங்கெல்லாம் வலிச்சது? அங்க மட்டும் தான் வந்து கொஞ்சம் நோஸ் சாப்பிட முடிஞ்சுதா? சாப்பிடதான் முடிஞ்சது. தொண்டையில கொஞ்சம் 3 நாளுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பெயின் தெரியும். வேற ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்ததா? பிரீதிங் டிஃபிகல்ட்டி? வேற எதுவுமே இல்லை. ஓகே. அவர் வந்து ஜெனரல் அனஸ்தீசியால பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா பயம். லோக்கல்ல பண்ணா மேலிங் கிளீன் பண்ணா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். ஜிஏல பண்ணோம் கிட்டத்தட்ட 4 hour ஆச்சு எங்களுக்கு அவர் சர்ஜரி முடிக்க. ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சர்ஜரி தான் எங்களுக்கு. ஏன்னா வாய்ப்புல வேலை செய்யறது, இப்போ ஓப்பனா கை கால்லாம் வேலை செய்யறது ஈஸி. வாய்ப்புல அப்படியே கை விட்டு வேலை செய்யறது, அது 2 டாக்டர் நர்சஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் மற்றபடி எங்களுக்கு நீங்கள் தைரியமாக பண்ணுங்க ஜிஎல்னு சொன்னோன்னா நாங்கள் இது பண்ணோம். ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா இந்த சர்ஜரியோட ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு அதிகமாக இருந்தது. இப்போ உங்களுக்கு தூங்கிட்டீங்க, சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க, பட் பண்ணுற டாக்டருக்கு வந்து இதுதான் எங்கள் ப்ரொஃபஷன். பட் இருந்தாலும் இம்ப்ளான்ட்டுங்கிறது இப்போ வாய் வந்து எங்களுக்கு திறக்க முடியல. நாங்கள் பண்ணும்போது வாய் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ஜிஏல லோக்கல்னா வாய் திறங்கன்னா திறந்துருவாங்க. இது என்னோட ஃபீட்பேக் இது. ஸோ அப்போ எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்புறம் எங்களுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் சின்ன இதுக்கெல்லாம் வாய் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மயக்கம் முடியும் போது. அப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு 20 minutes கேட்டு அனஸ்தெட்டிஸ்ட் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரோபோஃபால் கொடுத்து கொஞ்சம் ப்ரோலாங் பண்ணி கொடுத்தாரு.
அதுக்கும் நான் ரொம்ப ஆண்டவர் தேங்க் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே 12 இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்றதுன்னு அவ்வளவு விளையாட்டு இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஆல் அண்ட் 4 சொல்லுவாங்க, ஆல் அண்ட் 6, அதுவும் டபுள் தான் ஆர்ச்சுங்கிற போது எங்க டீம் வந்து எஸ்பெஷலி என் டீம் மெம்பர்ஸ்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் முதல்ல ரொம்ப நாளா பிளான் பண்ணி என்ன இம்ப்ளான்ட் என்னென்ன பண்ணணுங்கிறத எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி உங்க கேஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ப்ராஸ்தட்டிக்ஸும் வந்து ஒரு பெரிய பார்ட் இது. அது சர்ஜரி ஒரு நாள்ல முடிஞ்சுன்னா ப்ராஸ்தட்டிக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து அதுல நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் எனக்கு டு பி ஃப்ரேங்க் இது வரைக்கும் பண்ணதுலேயே நல்லா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நிறைய கேஸ் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நாங்கள் ரொம்ப பார்த்து எல்லாருக்கும் பார்த்து தான் போனோம். பட் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களை எக்ஸ்பெக்டேஷன், சில பேர் இது ஓகேமாங்க, சில பேர் இன்னும் பெட்டர் அப்படின்னு கேட்குமா. இப்போ உங்களுக்கு ப்ராஸ்தட்டிக் இது எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கா உங்களுக்கு? ஹாப்பி. சரிங்க. எனக்கு எப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் டான் ஒரு பல்லோட பார்த்தேன்ல, அதே மாதிரி இருக்கு. நான் வந்து அந்த போட்டோ வச்சு தான் கால்குலேட் பண்ணேன். ஏன்னா அது பார்த்து பழகிருப்பீங்க. இப்போ உங்களை ஒரு 10 நாளா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க திரும்ப பார்க்கணும், அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்க புதுசா கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் தெரியாது. நீங்க சொன்னாதான் தெரியும். ரெண்டாவது, இனிமே வந்து இந்த முக அமைப்பு அப்படியே மெயின்டைன் ஆகும் உங்க ஏஜ் இதாகிறதுக்கு. நீங்க டயபெட்டிக் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நீங்க டயபெட்டிக்னால கண்ட்ரோல்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருங்க. மாத்திரை போட வேண்டியது. நீங்க இந்த பல்லு பண்றதுனால சுகர் எவ்வளவு இருந்தது? அது ஒரு டெஸ்டிமோனியா சொல்லணும். நான் வந்து இங்க பார்க்கும்போது முன்னாடி நான் டாக்டர்லாம் போனது இல்லை. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்டு போய் போட்டு செக் பண்ண போயிட்டு அப்போ 170 320 இருந்தது. சரி 320 இருந்தது. அது எதுவும் காமிச்சு நீங்க சொன்னீங்க ஆபரேஷன் பண்ண பாசிபிளே இல்ல. ஆமா, நாங்க ரொம்ப பயந்துட்டோம் 320 சுகர் இருந்தோன்னு. அது மாதிரி இருந்தது. அப்புறம் திருப்பி செகண்ட் டைம்ல திருப்பி கொஞ்சம் டயட்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் மறுபடியும் ஒரு 1 வீக் அப்புறமா 10 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்தேன். அதில் பார்த்து இன்னும் இன்க்ரீஸ் தான் இருந்தது. அப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட ரிப்போர்ட் காமிக்க முடியல என்னால. இன்க்ரீஸ் தான் இருக்கு. அந்த நான் திருப்பி நான் மறுபடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 1 மந்த் டைம் கேட்டேன். அப்புறம் திருப்பி நான் கொஞ்சம் ப்ரே பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து மெடிசன் வந்து எங்க பாலிசி போய் எடுக்கக்கூடாது, அந்த அது எல்லாமே நார்மலாகவே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஸ்டார்டட் ஷெட்யூல் ஆரம்பித்தேன். அது 1 மந்த்தா கண்டினியூஸா மார்னிங் 2 hours ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் டயட்ல அந்த சாப்பாடுலாம் எடுக்காம நார்மல் ஃப்ரூட் அந்த மாதிரிலாம் எடுத்தேன். அது குட் ரிசல்ட் பை காட் கிரேஸ். அது ஒன்று. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ப்ரைசிங் அந்த செஷன் நடக்கும். அதில் ஐ ஸ்பெஷலி இந்த ஆப்ரேஷனுக்காக என்ன பண்ணேன், 18/5 நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். 18/5 இது மாதிரி எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் வந்து எனக்கு பணம் தேவைப்படுது, இதுதான் சரி ஆப்ரேஷன் போட பயமா இருக்கு, இதெல்லாம் வந்து 18/5 போடுறேன் நான். அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் 18/7 தான் அந்த ஆப்ரேஷன் நடக்குது. டேட் பை காட் வில் தான் அந்த டேட் பார்த்தீங்கன்னா கோயின்சைட் ஆகுது. 18/5 நான் வந்து பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன். அதே மாதிரி 18/7 தான் அந்த ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் சொல்ல முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறது கூட எனக்கு முக்கியமாக இல்லை. ஸோ ஐ டேக்கன் ஒன் காட் பர்சன் கிட்ட வந்து என்னோட கியூர் பண்ணுறதுக்கும் என்னோட ப்ராப்ளம் சொல்கிறதுக்கும் வந்தது. அதில் பை த்ரூ ப்ரேயர் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னால் பை காட் கிரேஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதெல்லாம் நினைக்கும் போது உங்ககிட்ட நடக்கிற ப்ரேயர்ல என்னோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணது தான் வந்து தேங்க்ஸ் டு காட். அப்படி நீங்கள் பண்ணுறதும் நான் பண்ணுறதும் ஒரு ஹாப்பியாக இருந்தது. அது ரொம்ப உங்களை எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் நாங்கள் ரொம்ப கேர் எடுத்தோம். காடுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனுமே என்ன சொல்ல செத்து பிழைக்கிற மாதிரி தான். அதுவும் ஜிஏல போறது கண்டிப்பாவே அது நம்ம கொஞ்சம் நேரம் டெத் ஆன மாதிரி தான். ஏன்னா தூங்கிடுவோம். ஸோ எங்களுக்குமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கேஸ். நான் கூட நினைக்கும் போது ஜிஏ முடிச்சா என்னோட பாஸ்வேர்டு மற்ற டீடைல்ஸ் எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுக்கணும், நான் திரும்பி வருவேனா அந்த மாதிரி கூட ஒரு டவுட் இருந்தது. ரோட்ல போற மாதிரி தான். ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும் ஆகாம இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கு வந்து என்ன சொல்றது, அது நமக்கு ஆண்டவர் கிருபை இருந்தது. ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இப்போ ஃபர்ஸ்ட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றேன். நீங்க நல்லா வந்து 2 பக்கமும் சாப்பிடணும். எனக்கு இங்கே சாப்பிட முடியுது, நான் இங்கே சாப்பிடணும், அப்படி சாப்பிடக்கூடாது. 2 பக்கமும் பேலன்ஸ்டா சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல் போறதுக்கு 4-5 நாள் ஆகும். உங்க வாயில ஏதோ இருக்குன்னு 1 வாரம் ஆகலாம், 10 days ஆகலாம். அது ஆளோடைய மென்டாலிட்டி பொறுத்து. நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா சீக்கிரம் அடாப்ட் ஆயிடும். ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேசுறது எல்லாம் தெளிவாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்ல எதாவது இருந்தால் நாங்கள் வந்து இதை அப்புறமா இப்போ வந்து பார் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லா இம்ப்ளான்ட்டையும். ஸோ இம்ப்ளான்ட் வந்து 20 daysல வீக் ஆகி திருப்பி 3 மாசத்துல ஸ்ட்ராங் ஆகும். இந்த மீன் டைம் நீங்க கடலை உருண்டை, ரொம்ப ஹார்ட் ஐட்டம்ஸ், சில பேர் நல்லா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஓவரா கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாம சாஃப்ட் ஐட்டம்ஸாவே 3 months சாப்பிடணும். நீங்க அடுத்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வச்சிருக்கேன் 1 week கழிச்சு வரும்போது
அந்த சைடில் கொஞ்சம் கேப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் எடுத்து சாஃப்ட் ஸ்பிளிண்ட் ஒன்று செஞ்சு தருவோம். ராத்திரி ஆனால் அதை நீங்கள் போட்டுக்கணும். அது எதுக்குன்னா ஒரு ஒரு குஷன் மாதிரி ஒரு சின்ன ரப்பர் மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா ஒரு சாஃப்ட் ஷாக் அப்சர்வர் மாதிரி, ஒரு சிலிக்கா மாதிரி கொஞ்சம் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நைட் ஏதாவது உங்களை அறியாமல் கடிச்சுக்கிறீங்க பல்ல அப்படின்னா அது ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எனி டவுட் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் உடனே கால் பண்ணுவோம், இல்லை ஆன்சர் பண்ணுவோம். மற்றபடி பயப்பட தேவையில்லை. இது வந்து ஃபங்க்ஷனல், இமீடியட் ஃபங்க்ஷனல் லோடிங் கான்செப்ட். இப்போ ஃபங்க்ஷனில் இருக்கு டூத்து, நல்லா சாப்பிடலாம், நீங்கள் சூ பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபுட்டும் எப்படிலாம் சாப்பிடுதுன்னு அந்த அரைப்படுற இது வந்து இந்த மசில்லாம் இவ்வளோ நாள் ஒரு பொக்கவாயா இருந்துச்சு. இப்போ மசில் கொஞ்சம் டூன் ஆகும், இப்போ எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும், இனிஷியல் டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்கும். இப்போ நல்லாவே உங்களுக்கு முகலாம் வத்திடுச்சு. சுகர் மட்டும் மானிட்டர் பண்ணிட்டு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கீப் மெயின்டைனிங் இட். மற்றபடி எவ்ரிதிங் வில் பி ஃபைன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லை. உங்கள் விஷயத்தில் உங்களுக்கும் தேங்க் பண்ணுறேன். ஓகே, அது இல்லாமல் வந்து உங்கள் டீமும் தேங்க் பண்ணுறேன். தேர் சப்போர்ட்டிவ் அண்ட் உங்கள் சப்போர்ட் இருந்தது. ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது வந்து ஃபாலோ இருந்தது. அப்புறமா வந்து காட் தான் எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற யாராக இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வரேன். ரொம்ப தூரம், திருவள்ளூர்லேருந்து வரேன். சரி சரி. அது வந்து அங்கே நிறைய பேர் இருந்தாலும் பட் காட் ஏஜ் மீ டு கம் டு யூ டென்டல், அது வந்து பெரிய பிளஸிங் தான் நினைக்கிறேன். நல்லா சிரிங்க இனிமே. கண்டிப்பா நீங்க சிரிச்ச அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க இனிமே. நான் வேணா கேரண்டி கொடுக்குறேன். சப்போர்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.